Chairman, respected Dr. Sridhar, I think the enormity of the occasion may still not have been felt by many of us. As some of you have said today, the Padma Shri is no mean achievement. We are congratulating him, we are felicitating him on his achievement. In spite of that, my own strong feeling is that many of us may not, the enormity of the occasion may not have dawned on us fully. Padma Shri is such a big thing. And I can honestly say I am not at all qualified to stand before you for 2-3 reasons, because I have no clue on what broadcasting is. I have absolutely no idea, except that whenever I open my mouth at home, my better half keeps on saying, you have started broadcasting. So to me, till today, broadcasting was a very negative term. I am very glad that I have attended this occasion. I can go back to my only wife and say that I still have hope. There is much more in broadcasting than what you perhaps think. The other thing is, I always have this habit of throwing names, like saying, oh, Hema Kohli, retired Justice of Supreme Court, she is my classmate and we are exchanging messages. Ajay Narayan Jha is the ex-finance secretary, so-and-so is the DGP. So I always try to live in the glory of my classmates. So again, Lalita says, when are you going to start talking about your achievement? Now, you have made it a little more difficult for me, because from now onwards I will be quoting you there also. Then she is saying, I am waiting 38 years. I am yet to hear what you have done. But I have hope, sir. And this is something very important. Dr. Sridhar, actually his parents had somehow inbuilt this award into his name, Shri. So I think the Padma Shri had to follow. So your parents had actually sort of had a forecast that this is what you're meant to be. And the last point, which personally to me is very inspirational. Dr. Sridhar and I share one thing, not at the Padma Shri, but both of us suffer from Katrika allergy. So I am only hoping and praying that this commonality will extend to some awards also. Thank you so much. முதல்ல பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ண டாக்டர் சாந்தா மேடம் நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு தான் ஃபைனல். அது ஏன் இவ்வளோ நாள் 25ஆம் தேதியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 25ஆம் தேதி காலையில் நானும் சுந்தரராஜனும் சாப்பிட்டுட்டு போகும்பொழுது டெல்லியிலேருந்து ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட், டெல்லியிலேருந்து ஒரு கால். ஜெய்சங்கர் சார்லாம் தெரியும், நிறைய பேர் எனக்கு இந்த வருஷம் எப்படியான பத்மஸ்ரீ கிடைக்கணும்னு 15 வருஷமாக 2011 மத்திய அரசு, மைய அரசு, ஒன்றிய அரசு என்ன வேணால் சொல்லிக்கலாம், அவங்க 2011 எனக்கு பத்மஸ்ரீ கொடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த முதல்ல எத்தனையோ ஐடியா வந்தது, 100 சயின்டிஸ்ட், நான் 99 ஐடியா ஃபெயிலியர் ஆகும். என்னமோ ரேடியோவில் சேர்ந்த உடனே டாக்டர் இளங்கோ சொன்ன மாதிரி ரேடியோவில் சேர்ந்த உடனே நான் ஒரே ஒரு ஆள் தான் பிஹெச்டி கெமிஸ்ட்ரியில். அங்கே உள்ளவங்களெல்லாம் பாட்டு பாடுவாங்க. ரவிசங்கர் சித்தாருக்கு பத்மஸ்ரீ கிடச்சிது, ரவிசங்கர் சித்தாருக்கு பரிசு கிடைச்சது, பாலமுரளி கிருஷ்ணாக்கு பாடினார், எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு கிடச்சிது, அவங்க பாடினாங்க, அகிலனுக்கு கிடச்சிது. அவங்க தே ஆர் கிரேட் ரைட்டர்ஸ். தே ஆல்சோ ஒர்க்டு இன் ஆல் இண்டியா ரேடியோ, அது வேறு விஷயம். அந்த மாதிரி ரைட்டர்ஸ்னா ப்ராட்காஸ்டிங்க்கு அவங்க கொடுக்கவே இல்லை. அதோட காசிநாதன் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக வேலை செஞ்சால் அது வில் நாட் பி ரெக்கக்னைஸ் ஃபார் நேஷ்னல் அவார்டுன்னு சொல்லிட்டான். ஸோ சயின்டிஸ்ட்டுக்கு கிடைக்கும், டாக்டருக்கு கிடைக்கும், அவருக்கு கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு பண்ணலாம்.
ஆனால் மற்றவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி 2011 ஏதோ பை ஃப்ளூக்கு இது. அதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு அவார்டு கொடுத்துருக்கு 2 காரணத்துக்கு தான். 1991 93 இன்றைக்கி என்ன 35 வருஷம் ஆச்சு. டிவிலே நீங்கள் எல்லாரும் ராமாயணம் மகாபாரதம் பார்த்துட்ருப்பீங்க. 9 மணி ஆச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆரத்தி கூட காட்டிட்டு பாடிருந்தவங்கலாம் இருக்காங்க. 99% ரேடியோ செத்து போயிடுது. அப்போ நான் ரேடியோவில் போய் உட்காந்த போது, டெல்லியில் இருந்தபோது, இது எல்லோரும் கான்டாக்ட்ஸ் எல்லாம் நிறையா இருந்தபோது நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு தானே ராமாயணம் மகாபாரதம், அதுக்கு முன்னாடி ரேடியோவில் ஒரு ப்ரோக்ராம் போட்டு காட்டுறேன். யாருக்குன்னா வயதானவங்களுக்கு இல்லை, சின்ன குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நரேந்தர் சேகல்னு போயிட்டு இறந்து போயிட்டார். அவர் ப்ரொஃபஸர் யஷ்பால்லாம் நீ என்ன வேணால் பண்ணு அப்படின்னாங்க. நான் பாதி காசு கொடுக்குறேன், நீ பாதி காசு கொடுக்குறேன்னு ஒன்று சரின்னு சொல்லிட்டு உலகிலேயே லாங்கஸ்ட் ரேடியோ சயின்ஸ் சீரியல் ஃபார் கிட்ஸ் மானுடம் வென்றது தமிழில், மானவக்கா விகாஸ் ஹிந்தியில், ஹியூமன் எவல்யூஷன் இங்கிலீஷில் 18 மொழிகளில் நான் செய்கிறேன். அப்ரூவல் ஒன்றும் இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் பவர் ஆகுது, ஃபைனான்ஷியல் பவர் ஒன்றும் கிடையாது. 2 கோடி ரூபா நான் செலவழிக்கிறேன்ட்டேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 2 கோடி தரேன்டா. எங்கே போகிறது? செக்ரட்டரி லெவலில் போகணும், மினிஸ்டர் லெவலில் போகணும், ஒன்றும் இல்லாமல் பண்ணினது. அதை தான் இப்போ வந்து தே ஹவ் அண்டர்ஸ்டுட் இட், ஹவ் வி வர் ஏபிள் டு டூ இட். 1,40,000 குழந்தைகளை பதிவு பண்ண சொன்னேன். காசு போஸ்ட் கார்டு எழுதி நான் தமிழில் இது கேட்க விரும்புகிறேன்னு எழுதினா, நான் தெலுங்கில் கேட்க விரும்புகிறேன்னா அதை எழுதிட்டு 200 ரேடியோ ஸ்டேஷன் ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்தபோது அவங்க எல்லாருக்கிட்டும் அந்த 1,40,000 பிரித்து கொடுத்து, இன்னைக்கு நிகழ்ச்சி நடக்க போகிறதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் ஒரு போஸ்ட்மேன் போய் அந்த குழந்தை பேரில் ஒரு லெட்டர் கொடுப்பான். இன்றைக்கி காலையில் 7:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி வரப்போகுது. 1,40,000 பேருக்கு 2.5 வருஷத்துக்கு குழந்தைகளுக்கு 8வது 10வது படிச்ச குழந்தைகளுக்கு இந்த நிகழ்ச்சி போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அனுப்புவோம். ஒரு கவர் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. அதில் என்னென்னா 2 கல் வச்சு அனுப்புவோம். 2 கல்லை பிடி தேய்ச்சா நெருப்பு வருன்றதுக்கு 2 கல் தான் அனுப்புவோம். இந்த கல் போஸ்ட்மேன் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தான். இந்த மாதிரி பண்ணிடும் போது அப்போவே 18 மொழிகளில் தனியாக நம்ம சுஜாதா அதில் அட்வைசரி கமிட்டி மெம்பராக இருந்த தமிழ் ரைட்டரு, சிம்லா அட்வான்ஸ் ஸ்டடி இன்ஸ்டிடியூட் ஸ்டடியில் டாக்டர் சுசி துபே சேர்மனாக இருந்தார், நர்லிக்கர், உத்வங்கர் எல்லாரும் இருக்கும்போது நல்ல சயின்ஸ் டுடே எடிட்டர், சயின்ஸ் ரிப்போர்ட்டர் எடிட்டர் எல்லாரும் கூப்பிட்டா வந்தாங்க. வி ஹேட் எ கிரேட் ப்ரோக்ராம். டாக்டர் அப்துல் கலாம், ராதாகிருஷ்ணன், இது அஸ்ட்ரோநாட்டு எல்லாரும் நாங்கள்லாம் மொத்தமாக ஒரு 80 பேர் 100 பேர் ஒரு ஊராக சுற்றுவோம். உதய்பூர், நேபாள் அங்கெல்லாம் போய் மீட்டிங்கெல்லாம் போட்டு பண்ணினோம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும். அப்புறம் வந்து 2002 நினைக்கும் போது வேர்ல்டு குளோபலைசேஷன் அது இது வந்து இனிமேல் ரேடியோலாம் எவனும் கேட்க மாட்டான், டிவியெல்லாம் கவர்மெண்ட்டில் பணம் கொடுத்து வி கேன் ரன் ஏ ரேடியோ டிவி ஸ்டேஷன் எல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டோம். நோ வியூவர்ஷிப் அப்படின்னோன்னு அப்போ யுனெஸ்கோ ஸ்டார்டட் கிவிங் ப்ரெஷர் ஆன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ஓப்பன் த ஸ்கைஸ் டு கம்யூனிட்டி. இட் வாஸ் ஒன்லி அ கான்செப்ட், ஒன்றும் புரியல. அப்போது வந்து தே அட்வர்டைஸ் ஃபார் ப்ரைவேட் ரேடியோ இந்த ஹலோ எஃப்எம், ரேடியோ மிர்ச்சி, சூரியன் எஃப்எம்னு. ஸோ வென் இட் இஸ் பீயிங் ஆக்ஷன், ஐ வாஸ் இன் இந்திரா காந்தி யூனிவர்சிட்டி. எங்கள் விசி ஜெனீவா போட்டார், நீ போய் அட்டன் பண்ணுன்ட்டார். அப்போது காலையில் சாயந்தரம் 4 மணிக்கு கேபினெட் மீட்டிங்கு, யூனியன் கேபினெட் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்க ரேடியோ. 400 கோடி இது வரப்போகுது ரெவென்யூ. காலையில் அடல் பிகாரி வாஜ்பாய் இதோட முடிச்சிடுறேன். அடல் பிகாரி வாஜ்பாய் காலையில் 8 மணிக்கு அவர் போய் அந்த பிரிஜேஷ் மிஸ்ரா போய் ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. நான் கையெழுத்து போட மாட்டேன்ட்டார். சார் 400 கோடி வருதுன்னா நோ இதெல்லாம் ஐட்டமெல்லாம் இல்லைன்ட்டார். என்னன்னு கேட்டால் சமுதாயத்துக்குன்னு ஒரு ஃப்ரீக்குவன்சி வேணும். அப்போ தான் பார்லிமெண்ட் அட்டாக்கு, கார்கில் வார் எல்லாம் நடந்திருக்கு. இப்போல்லாம் சமுதாயத்துக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னு அத்வானிஜியும் மற்ற எல்லாம் கேட்டுருந்த போது நோ யூ ஹாவ் டு டூ இட்னு சொன்ன உடனே வி ஹேட் எ மீட்டிங். நான் போய் உட்காந்தேன், அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு காஷ்மீர் எம்கே கான் செக்ரட்டரி இருந்தார். யூஜிசியை கேட்குறாரு, என்சிஆர்டி கேட்குறாரு, சிபிஎஸ்சி கேட்குறாரு, ஒத்துட முடியான்றான். வி டோன்ட் வாண்ட் டு டேக் எனிதிங்னு.
அப்புறம் ஏதோ டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணார், சார் 40 இடத்துல ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்கல்ல சார் அப்படின்னு. ஆமான்னாரு. நான் வந்து போகக்கூடாது, எங்கள் விசி தானே பேசணும், நான் பின்னாடி டீயில் சாப்பிடுவோம். என்ன 36 இடத்துல இந்திரா காந்தி யூனிவர்சிட்டிக்கு பிரான்ச் இருக்குது சார் அப்படின்ட்டு. நீங்கள் கொடுத்த 40 லிஸ்ட்டில் எங்களுக்கு ஆல்ரெடி வி ஹேவ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், வி ஹேவ் அ ரீஜனல் டைரக்டர் சார், அதனால் எங்களுக்கு கொடுத்துருங்க சார்ன்ட்டு வந்துட்டேன். ஆஃபீஸ் வீட்டுக்கு வந்த அப்புறம் பார்த்தா 4 மணிக்கு கேபினெட் that decided to open one frequency to education and IGNOU has been the nodal agency. வந்துருக்கு. மத்தியானம் 5:30 மணி இந்த ஊரில், ஜெனீவாவில் 1 மணி. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், சார் 40 ரேடியோ ஸ்டேஷன் வந்துடுது சார், நாளையிலேருந்து ஆஃபீஸுக்கு வராதே, நீ யூஆர் டிஸ்மிஸ்டுன்ட்டார். உனக்கு ஒன்று தானே கேட்க சொன்னேன், உனக்கு ஏன் 40 வாங்கிடுதுன்னு கேட்டார். அவர் அங்கே ஜெனீவாவில் உட்காந்துருக்காரு. சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், இது கேபினெட் டிசிஷன், முழு காசும் அவங்க கொடுப்பாங்க, நான்லாம் ஒன்று ரைட்டிங்லலாம் கொடுக்கல, அவங்களா கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று. எஸ் யூடுன்னு ஞான் வாணின்னு ஆரம்பித்தோம். அப்புறம் அதுவும் ஒயிட் எலிஃபண்ட் ஆகி இங்கே இருக்குது, ஜிஆர்டி காலேஜில் வச்சு ஆரம்பித்தேன். அப்போவே ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டேன், வெளியில் இங்கே ஸ்டூடியோலாம் போடக்கூடாதுன்னு. ஜிஆர்டி காலேஜில் ஒரு ஹவருக்கு 400 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ஜிஆர்டி காலேஜ் ஏர்போர்ட்டுக்கு எத்தாப்பில் இருக்குது, அதை சாகடிச்சிட்டாங்க இப்போ ஞான் வாணியை. அப்புறம் 2003 வந்து யோசிக்கும்போது இதுவும் நடக்காது, இந்த மாதிரி பெரிய பெரிய ரேடியோ ஸ்டேஷன்லாம் நம்மளால் நடத்த முடியாதுன்னு ஒன்று இந்த யுனெஸ்கோவோட மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ண அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்தபோது அங்கே டெலிகம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, ப்ரொஃபஸர் எல்லோரும் இருக்காங்க சார் மாதிரி. சரி இங்கேயே ஒரு ரேடியோ ஆரம்பித்தா பண்ணிடலான்னு நானே ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டேன் பேப்பரில், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே விசி குழந்தைசாமி பற்றி சொன்னார், பாலகுருசாமி பற்றி சொல்லணும். என்னப்பா ஜாயின் கூட பண்ணல, பேப்பரில் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் விட்ற, இந்தியாவில் ஃபஸ்ட்டு ரேடியோ ஸ்டேஷனுக்கு வரப்போகுதுன்னு. நான் ஒரே நேற்றுக்கு எல் முருகன் சாரை பார்த்தேன் ஏர்போர்ட்டில். எப்படிங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டார். ஒரே ஒரு தான் என்னென்ன யூஎஸ்பி, எந்த ஃபைல் போட்டாலும் there will be zero expenditure from government அப்படின்னு எழுதிடுவேன் சார். அப்புறம் 300 கோடி 500 கோடி எல்லாம் செலவு பண்ணுவாங்க சார். அது எல்லாத்தையும் பாஸ் பண்ணி அந்த பாலிசி டிசிஷன் ஆகிடும் சார். அதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டேப்பா அப்படின்னாரு பாலகுருசாமி. அத்வானி வந்து இனாகரேட் பண்ணுறாரு, ஜெயலலிதா இப்படி பண்ணிட்டேப்பான்னு. சார் நல்லா பண்ணணுன்னா காசு வேணும் சார் அப்படின்னு. எவ்வளோ வேணும்னாரு. என்னோட பவருக்குள்ளே போடு அப்படின்னு ஆரம்பித்தார். அப்புறம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி அதான் யூஎஸ்பின்னு சொன்னேன் எல்முருகன்ட்ட. அதே மாதிரி ஹியூமன் எவல்யூஷன் 2 கோடி எப்படிப்பா, நம்மளோட பவர் 1 லட்சம் தானே டைரக்டர் ஜெனரலுக்கு. 3 ஆள் வேகுங்க சார், 3 வருஷம் ப்ராட்காஸ்ட் ஆகும். 2 கோடியை 3 ஆள் வேகத்துக்குன்னா 60 லட்சம். 60 லட்சத்தை இது நீங்கள் வந்து 20 ரேடியோ ஸ்டேஷனுக்கு போடுங்க, ஆளுக்கு 3 லட்சம் தான் சார். உங்களுக்கு 1 லட்சம், ஆனால் மொத்த ஸ்டேஷன் பட்ஜெட்டை நீங்கள் அப்ரூவ் பண்ணலாம் சார். அதனால் அந்த ஸ்டேஷனை லெட்டர் எழுத சொல்கிறத நீங்கள் அப்ரூவ் பண்ணுங்க. மொத்தமாக 300 கோடிக்கு அப்ரூவ் பண்ணலாம், தனி ஃபைல் 1 லட்சம். அதனால் இப்படியெல்லாம் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் பண்ணி அந்த ஒரு சீரியல் நடந்தது. இந்த ரேடியோ ஸ்டேஷனை வந்து உடனே வியாஸ்ன்னு யாரோ ரெஃபர் பண்ணாங்க. வியாஸ்னு யூஜிசி சேனல் ஆகும்னு கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தேன் 26 ஜனவரி, இதே தான் 26 ஜனவரி. அங்கே ஃபங்க்ஷன் நடக்குது இந்தியா ஹேபிட்டேட் சென்டரில். முரளிமனு ஜோஷனா இருக்கார். ரவிசங்கர் என்ன அண்ணா யூனிவர்சிட்டி ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னாரு. என்ன சார் கம்யூனிட்டி ரேடியோன்னாரு. லைசன்ஸ் கொடுத்தா நாளைக்கே ஆரம்பிச்சிடுவோம் சார். என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்டாஃப் இருக்காங்க, ஸ்டூடியோ இருக்குது, போட்டு இங்கே ஸ்டூடியோ இருக்குது, நாளைக்கே கோவை வாணி ஆரம்பிச்சிடலாம். லைசன்ஸ் கொடுத்தா 24 hours கோவை வாணி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. சரி போயிட்டு வாஜ்பாய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னாரு. ஐயோ சார், அம்மா நான் போனது மீட்டிங் அட்டன் பண்ணேன், நான் டீ சாப்பிடும்போது வாஜ்பாய்க்கும் அம்மாவுக்கும் பிடிக்காது சார் அப்படின்னு. அப்போ என்னன்னாரு, அத்வானி தான் சார் மீடியா ஃப்ரீடம் பண்ணார், அத்வானிஜி கூப்பிடுங்காரு சொல்லிவிட்டேன். நீ நாளைக்கு போகாதே, இங்கே வந்து ஆஃபீஸில் உட்காருன்னாரு. போய் அத்வானிஜி வந்துட்டு பாலகுருசாமி சார் லெட்டர் போட சொல்லுன்றாரு, ஃபேக்ஸ் இன்வைட் பண்ண சொல்லு, 2ஆம் தேதி பண்ணுறாரு. 26 2ஆம் தேதி பிப்ரவரி. என்னப்பா இப்படி பண்ணுறேன், இப்போ அம்மாகிட்ட சொல்லாமல் எப்படிப்பா பண்ணணும்னு சொல்லும்போது தான் ஏதோ கடவுள் நம்பிக்கையில் ஒரு தடவை சொன்னாராம், அம்மா வந்து அத்வானிக்கு டாக்டரேட் கொடுக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில். அப்போ பாலகுருசாமி சொன்னாராம், எங்களுக்கு இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் டாக்டரேட்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டாராம்.
நீங்கள் என்னென்ன மதுரை யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கொடுத்து டாக்டரேட் கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுக்க மாட்டேன். சார் அது ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னு. ஆமாப்பா அவரே வராரு அப்படின்னாரு. லெட்டர் போட்டார். அவங்க 2 பேரும் அப்புறம் இணைஞ்சிட்டாங்க. அன்றைக்கி எங்கள் ரேடியோ இல்லாத தான் அவங்களுக்கு கோலிஷன் நடந்தது 2004. தோற்று போனாங்க. தோற்று போயிட்டாங்க. அப்படியே ஏதோ பண்ணி வந்தது. அதனால கடைசியில் 15 வருஷம் கழிச்சு லாஸ்ட் இயர் ஆல்மோஸ்ட் நான் டச் பண்ணிட்டேன். ஜெய்சங்கர் சாருக்கு தெரியும். லாஸ்ட் இயர் எனக்கு பத்மஸ்ரீ கொடுக்குறேன்னு சொல்லி மத்திய அரசுலேருந்து லெட்டர் போட்டு நம்ம போலீஸ்காரெல்லாம் ராத்திரி 11 மணி 12 மணிக்கெல்லாம் இங்கே வந்து உட்காந்து என்னோட 1ஆம் கிளாஸ்லேருந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் வெரிஃபை பண்ணிட்டு போனான். அதுக்கப்புறம் பார்த்தா கடைசி நேரத்தில் என்னவோ எங்கே ஆச்சோ தெரியாது. ஸோ இந்த வருஷம் டெல்லி அட்ரஸ் கொடுத்துட்டேன். தமிழ்நாடு அட்ரஸ் கொடுத்தா நமக்கு கிடைக்காது. டெல்லி அட்ரஸ் கொடுத்துட்டு இங்கேயும் அட்ரஸ் கொடுத்தேன், டொமிசைல் அட்ரஸ். இந்த அட்ரஸ் கொடுத்த உடனே அது எப்படியோ டெல்லியை சேர்ந்த ஸ்ரீதருக்குன்னு அவார்டு கொடுத்துட்டாங்க. அவங்க எப்படி பார்த்தாங்களோ என்ன பண்ணாங்களோ எப்படியெல்லாம் வெரிஃபை பண்ணாங்கன்னு தெரியாது. எங்கெங்கேயோ நோண்டி எடுத்து பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம தமிழ்நாடு அரசுக்கு கோபம் வந்துடுது. அதனால 13 தமிழர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பேரை விட்டான். அந்த 13 தமிழர்கள்ல மாதவன் பேரை போடுறாங்க. மாதவன் மகாராஷ்டிரான்னு போட்டிருக்கு. சினிமா நடிகர் விஜய் அமிர்தராஜ் அமெரிக்கான்னு போட்டிருக்கு. ஆனாலும் அவரை வாழ்த்துறாரு. ஸ்ரீதரை மட்டும் வாழ்த்தல. எல்லார்கிட்டையும் போயிடுச்சு, துக்கமாக போச்சு. அவர்கிட்டையும் துக்கமாக போச்சு. நம்ம ஊர்லேயே நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்களேன்ட்டு என்ன எழுதினாலும் ஒன்றும் நடக்கலை. ஸ்டாலின் கிட்ட கலெக்டரே இருக்கட்டா. இங்கே 2 டாக்டர் பழனிசாமின்னு ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிக்கு பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அக்ரி யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் ராமசாமிக்கு இயற்கை விவசாயம்னு கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போகிறாரு. யார் கலெக்டர் 26ஆம் தேதி கூப்பிட்டு ஆனர் பண்ணுறாரு. அங்கே ரிப்பப்ளிக் டேல நம்மளும் கூப்பிடல. அப்புறம் நான் ஏதோ கஷ்டப்பட்டு மனசுக்கு வந்து கேஜி ஆஸ்பத்திரி போய் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் விட்டுருவோன்னு சொல்லிட்டு கடைசியில் ஹோம் செக்ரட்டரிட்டேருந்து லெட்டர் வருது. இல்லை, யூ ஹவ் பீன் கன்ஃபர்ட். அது டிகிரி கொடுக்குற மாதிரி தான். இந்த மாதிரி வாங்க போகிற அவார்டு வந்து டிகிரி வாங்கலைன்னா வீட்டுக்கு வந்துடும். இப்போ டிகிரி கொடுக்குற மாதிரி யூ ஹவ் பீன் கன்ஃபர்டுன்னு எழுதும்போது, சார் கோயம்புத்தூர் அட்ரஸ் போடுறீங்களான்னு கேட்டேன். அது ஏற்கனவே இருக்குது டொமிசைல் அட்ரஸ்ஸு. உனக்கு தாங்க அவார்டு, நீ எங்கள் ஊரில் இருந்தா என்ன, அங்கே வந்து வி வில் ரீச் யூ அப்படின்னு இங்கே லெட்டர் வருது. செக்யூரிட்டி கார்டு கொடுத்துட்டு போயிட்டான் போஸ்ட்மேன். அவங்க ரீச் பண்ணுறது அவ்வளோதான். அப்புறம் போட்டிருந்து அப்புறம் ஸ்ரீன்னு போட்டுருந்தேன்னு யாரோ சொன்னாங்க. அப்புறம் டாக்டர் போட்டு லெட்டர் கொடுத்து யூ ஹவ் பீன் கன்ஃபர்டு த டேட் ஆஃப் சொன்ன அப்புறம் கலெக்டருக்கு எழுதுனா எனக்கு போடலையே. ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து தமிழ்நாடு அரசுலேருந்து எனக்கு லெட்டர் வரலையே. இந்த கலெக்டரு நல்லா பேசுகிறவர். சரி இவரெல்லாம் ஜெய்சங்கர் சார்லாம் வேலை வேணாம் விட்ருங்க, பேசாமல் விட்ருங்க, உங்களுக்கு தான் கொடுத்தாச்சு அவார்டு, நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ட்டாரு. நான் விட்றதா இல்லை. அப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. தேங்க்யூ வெரி மச்னு ஒரு போடணும் இல்லை, ஐ ஹவ் ரிசீவ்டு த கன்ஃபர் அவார்டு அப்படின்னு ஒரு தேங்க்யூ அக்னாலேஜ். அதோட திஸ் லெட்டர் காப்பி மே கைண்ட்லி பி கிவன் டு சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு அண்ட் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு. உடனே அங்கேருந்து ஃபோன் ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி, சார் 113 பேருக்கு கொடுத்துருக்கோம் அவார்டு, 113 கலெக்டருக்கெல்லாம் நாங்கள் லெட்டர் போட முடியாது சார்ட்டான். இட்ஸ் நாட் அவர் டியூட்டின்னுட்டான். அதுக்குள்ளேயே எங்கேயோ போச்சு. அங்கேருந்து கலெக்டருக்கு ஒரு மெசேஜ் வந்தது. உடனே பிடிச்சி போன பண்ணு, எங்கே இருக்க வா வா. அது ஆக்சுவலாக அவர் இங்கே வரணும். வா ஒன்று சேம்பரில் ஆனர் பண்ண போகிறாங்க. சார் ஸ்டாலினுக்கு சொன்னால் போதும் சார் அப்படின்னு. இல்லைங்க நாங்கள் போட்ட ப்ரெஸ்ஸை என்ன உட்காருங்க, நான் ஒன்றும் பேப்பருக்கு வரல போனேன். உடனே போனார், ஒரு மாலையை போட்டார், நத்தியை போட்டார். இது கொடுத்து எனக்கு 2 நாள் முன்னாடி போட்டு அப்படி கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே தினமணி யாரும் வாங்குறதே இல்லை. அந்த தினமணியில் ஃபோட்டோவோட வந்துடுது. ஸோ இப்போ நம்ம ஊரில் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன்றாரு கலெக்டர், ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக. சார் இந்திய நாகரிக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கலான்றாரு மோடி பத்மஸ்ரீ. யார் வேணாலும் யாரை வேணாலும் நாமினேட் பண்ணலாம். அதனால் காசிநாதருக்கும் கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுருந்தோம்னா
என்னவோ ஒரு சேர்க்கல. நான் 1957 இந்த புஸ்தகத்தினுடைய காப்பியும் சுதேசமித்திரன் பத்திரிகை காப்பியும் இன்னும் எங்கள் வீட்டில் இருக்குது. அதனால தான் 1940 எங்கள் தாத்தா எழுதின புத்தகத்தை இளங்கோ சார்கிட்ட கொடுத்து பண்ண சொன்னேன். இஃப் எவ்ரிபடி அவங்களுடைய இதில் வி ஹவ் டன் எக்ஸலண்ட் ஒர்க் ஆல் ஆஃப் அஸ். இஃப் வி ஒன்லி டாக்குமெண்ட் இட், many of us will get a Padmashri. அதுக்கு இது ப்ரூஃப். அண்ட் மோடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட் ஹீ சேஸ். எனக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் இல்லை, பண பலமும் கிடையாது, வேறு ஒன்றும் கிடையாது. அவர் ஒர்க் அண்ட் இட் வாஸ் டாக்குமெண்டட், இட் வாஸ் வெரிஃபைடு பை தி கவர்மெண்ட். And then they found out among the whole carrier, they took 2 points and then they given me the citation-லாம் வந்தாச்சு எனக்கு. ஸோ அதனால் தேங்க்யூ. அட்லீஸ்ட் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. நான் ஒன்றே தான் சொன்னேன், ஒரு 100 அடி மீட்டரில் ஒரு குழந்தை ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஜெயிச்சு கொடுத்தோன்னா ஒரு லாலிபாப்பை கொடுத்துட்டு எப்படிப்பா ஓடினேன்னு கேட்பாங்க. எங்கள் அம்மா அப்பா எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, ஓட வச்சாங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணின்னு அந்த குழந்தை சொல்லுவோம். அந்த சான்ஸ் கூட நமக்கு கொடுக்க மாட்டேன்றாங்களேன்னு தான் சொன்னேன் இந்த ஹிஸ்ட்ரியில். நிஜமாக தான் இவர் எழுதினார். ஆனால் இவர் சார் பாலசுப்ரமணியம் எனக்கு 7 மணிக்கு அவார்டு கொடுத்தாங்க. 8 மணிக்குள்ளேயே அவர் இமெயில் போட்டான். ஏன்னா அந்த இமெயிலில் குரூப்பில் நான் இல்லை, அதனால் நேற்று அனுப்பிச்சார். அதனால் 1 ஹவருக்குள்ளேயே அவர் பாலசுப்ரமணியம் கன்வேட் இட் டு எவ்ரிபடி. அதனால் தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு டாக்டர் சாந்தா அவர்களுக்கு, ராகவன், எல்லாரும் பேர் சுந்தரராஜனுக்கு எல்லாம் நான் தினம் புலம்பி தீர்த்துட்டேன். அவரோட சுந்தரராஜன் அவர் கேட்டு இருப்பார் பொழுதுபோல். டாக்டர் இளங்கோ சார் எல்லாரும் ஒருத்தர் தான், பிரகாஷ், இது எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் அப்ரூவ் பண்ணிடுது. நான் சொல்லலை, அவங்களே போடு. அதுலேயும் ஒரு வழி எழுதியிருக்கான், பத்மஸ்ரீ விருது பெற உள்ள அப்படின்னு எழுதியிருக்கான். அதை போய் நாளைக்கு போய் கலெக்டர்கிட்ட சொல்லணும். பெற இல்லைங்க பண்ண கன்ஃபர்டுங்க அப்படின்னு சொல்லணும். அதோட கிடைச்சி அதனால் எவ்ரிபடி உங்கள் எல்லாருக்கும் கிடைச்ச அவார்டாக நினச்சிக்கிறேன். இதில் நிறைய பேருக்கு இந்த 2-3 ஆண்டுகளுக்குள்ளே கிடைக்கணும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்திச்சுட்டு நன்றி, வணக்கம். வணக்கம். ஏன்னா தமிழில் பேச ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே போய் தமிழில் பேச சான்ஸ் கிடைக்குமான்னு ரொம்ப வருத்தப்பட்டு போயிடுவோம். எங்கள் அண்ணாக்கு இந்த பத்மஸ்ரீ கிடைச்சதில் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் இல்லை, we are all honored. அண்டு இதுக்கு பின்னாடி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளோ உழைச்சிருக்காருங்கிறத ஃபஸ்ட்டு பெஞ்சிலேருந்து பார்த்தது நான். சின்ன வயசுலேருந்து அவர் ஒரு எய்ம் பண்ணிட்டாருன்னா அந்த எய்மை அச்சீவ் பண்ணாமல் விட மாட்டார். எங்கள் வீட்டுக்கு எதிராக ஒரு சேலையூரில் ஒரு வீடு வாங்கினாங்க. ரொம்ப சின்ன ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது, ரொம்ப ஸ்மால் கோயில், ரொம்ப நெக்லெக்டடாக இருந்தது. ஆனால் இந்த கோயில் நான் கட்டி அதுக்கு கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னா எங்கேருந்து தான் பணம் கலெக்ட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் தெரியாது. இப்போ அது பெரிய கோயிலாகி அங்கே ராஜேஸ்வரி கோயில் என்னென்னவோ கோயிலெலாம் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆகி இருக்கு. அப்போதான் இப்போ எப்படி கோயில் கட்டுறது நம்மளால எப்படி முடியும்ட்டு அப்போயே சாதிச்சு காமிச்சார். அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் நாங்கள்லாம், நான், என் பிரதர், எங்கள் ஃபேமிலிலாம், இஃப் யூ ஆர் சம்திங் தட்ஸ் டியூ டு ஹிம். அவர் தான் எங்களை ஒரு தொட்டு கொண்டு வந்தது, எங்களோட இன்ஸ்பிரேஷன். வில் கண்டினியூ டு பி அவர் இன்ஸ்பிரேஷன். அவர் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இது வந்தது. அப்போ 26th வர முடியல, நியரஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்தேன். வாண்டட் டு சே அவர் போய் விஷ் பண்ணிவிட்டு அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும்னு தான் வந்தது. தேங்க்யூ வெரி மச். இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் சேர்ந்து அவர் ஹானர் பண்ணுறது இட் இஸ் ரியலி வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் him. And then அவர் சொன்ன மாதிரி there are so many eminent people here. Everybody deserves great recognition. பத்மஸ்ரீ எல்லாரும் கிடைக்கணும். அவர் சொன்ன மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி சின்ன வயசு அவருக்கு அந்த காலத்துலேயே ஒரு ப்ரீமானிஷன் இருக்கோ என்னவோ தெரியாது. பட் ஹி வாஸ் வெரி வெரி ஆர்கனைஸ் பர்சன், வெரி மெட்டிகுலஸ் பர்சன். அண்ட் தென் வேறு டயக்ரேஷனே ஆகாது. ஒரு ஃபோக்கஸ்னால் ஃபோக்கஸ் அவ்வளோ
அந்த ஃபோக்கஸ் எங்கள் யாருக்கும் இன்னும் வரல. எனக்கு ஆல்தோ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் வி ட்ரை டு லேர்ன். அதில் ஒரு 10% எங்களுக்கு வந்தால் கூட நாங்கள் இன்னும் நல்லா அச்சீவ் பண்ண முடியும். இது ரியலி இஸ் a great person and we are thankful that he is our brother. Thank you very much for giving me the opportunity. There is a committee, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி பீப்புள் அப்ளை, எம்எல்ஏ ரெக்கமெண்ட் பண்ணுவோம், அவங்க பண்ணுவோம், இவங்க பண்ணுவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்தில் சினிமா ஸ்டார், அழகிகள், மிஸ் இந்தியா இவாளுக்கெல்லாம் கிடச்சது வழிய உண்மையாக நம்ம சமூகத்தில் வேலை பண்ணி நம்ம ஏழைகளுடைய முன்னேற்றத்திற்கோ அல்லது நாட்டின் முன்னேற்றத்திற்கோ பல பேர்கள் தியாகம் செய்தார்கள். அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. அதனால் சிங்கருக்கு கிடைச்சது கூட he is the most deserving person. But till last year whatever problem facing. இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய ஓல்டு லேடிஸ்க்கு பாவங்க இந்த ஃபீல்டில் வேலை பண்ணுறா, அக்ரிகல்ச்சரில் வேலை பண்ணுறா. They have brought about their contribution to revolutionizing agriculture in Tamil Nadu also is great. அவங்களுக்கெல்லாம் கூட கிடச்சிருக்கு. எங்க ஒன்றுமே அவங்களுக்கு பப்ளிசிட்டியே கிடையாது. 80 வயசு ஆச்சு, 85 வயசு. ஏனென்றால் இப்போது பத்மஸ்ரீக்கு, பத்மா அவார்ட்ஸ்க்கு யார் வேணால் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதனால் இப்போது இவரோட பேப்பரும் நான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன். என்னோட கான்ட்ரிபியூஷன் இல்லை. Credit goes to him. But அதை ஆர்கனைஸ் பண்ணி I helped him definitely. But achiever is him, not me. So தயவு செய்து டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்தால் பண்ணுவோம். ப்ரொசீஜர் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுவோம். கொஞ்சம் கஷ்டம்தான் ஆகும். 4 நாள், 5 நாள், 6 நாள். பட் ஒரு பத்மா அவார்டுக்கு நீங்கள் 6 நாள் கூட தயார் பண்ணி அனுப்ப மாட்டேன்னு அப்போ யூ டோன்ட் டிசர்வ் தட் அவார்டு. ஏன் 8 நாளோ 9 நாள் 10 நாளுங்கிறீங்க? இப்போ இன்னைக்கு கூட மார்னிங்கில் ஒரு மீட்டிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னெல்லாமோ கேள்வி இருக்குது. எல்லா கேள்வியும் இருக்கும். அந்த 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ உட்காந்து அதை பண்ணுறதுக்கு பொறுமை இல்லைன்னா அப்போ உங்களுக்கு பத்மா அவார்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் லாயக்கு இல்லைன்னு தான் இருக்கும் இல்லையா? ஆமாம்மா. ஸோ வி ஷுட் பி கிரேட்ஃபுல் டு த ப்ரெசன்ட் கவர்மெண்ட். இந்த சேஞ்ச் வந்திருக்காட்டா இவர் மாத்திரம் இல்லை, இவரை மாதிரி பல ஏழைகளுக்கும் சமூகத்தில் வேலை பண்ணுற எவ்வளோ டாக்டர் இருக்கா. பெங்களூரில் லைஃப் டைமே கொடுத்துட்டான். உங்கள் தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க டாக்டர், இன்றைக்கும் ₹1 ஃபீஸ் வாங்கி க்யூர் பண்ணுறான். அவளுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே 4.5 லட்சம் கொடுத்து பைபாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் பத்மஸ்ரீ. ஸோ அதை முடிச்சுட்டாங்க இவங்க கவர்மெண்ட்டு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் டிட் நாட் ரெக்கமெண்ட். பட் அஃப்கோர்ஸ் இவரோட அட்ரஸ் நாங்கள் டொமிசைல் இது இடமும் கொடுத்தோம். அஃப்கோர்ஸ் ஐ டிட் சே கலெக்டர் ரெக்கக்னைஸ் பண்ணாட்டா போகிறது. சுவாமி வரம் கொடுத்தார், பூஜாரி நிறுத்தினார் போனோம்மா. அதுதான் நான் இவர்கிட்ட சொன்னேன். நான் நீங்கள் போவேன்னா சொல்லவே இல்லை. சார் சுவாமி வரம் கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்தாச்சு, பூஜாரி என்னத்தையோ பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் இல்லையா? வை ஷுட் வி கோ? I see some kind of a conspiracy in not even inviting him or doing it. I don't want to say anything on that. But the basic thing is, இப்போ தயவு செஞ்சு எல்லாருக்கும் யாரெல்லாம் அவங்க சைட்டில் இருக்காலும் நீங்கள் தொடர்ந்து அந்த வெப்சைட்டை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். கோர்ட்லேயும் கவர்மெண்ட்லேயும் டாக்குமெண்ட் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அது பண்ணுங்கள். டாக்குமெண்ட் இல்லாமல் ஒன்றும் நடக்காது, அது பண்ணுங்கள். அவ்வளோதான் சொல்ல வந்தேன். I don't want to talk anything. Anybody, any of you can recommend any other person, provided you have the document and he has created the document. That's all. You keep that in mind. If that had not been there, if this freedom Modi had not opened, he would not have got it. Many other deserving people would not have got it. அது எல்லாருக்குமே நம்ம ஆன்டி இந்தியா ப்ராபகண்டா பண்ணுற பேர் சொல்ல வேண்டாம். பப்ளிசிட்டி, மீடியா பர்சன்ஸ், இந்தியா பற்றி எழுதுறது, சனாதன தர்மம் எதிராக பேசுறது அவங்களுக்கு தான் கிடச்சிட்டு இருக்கணும். நல்ல கால ஸ்ரீதர்ஷன் கிடச்சிருக்கு பண்ண வேண்டியிருக்கு. சும்மா தான் விளையாட்டாக தான் போனோம். யாரும் என்னென்னு தெரியாது. பத்மஸ்ரீனா அந்த ஏர்போர்ட்டில் உள்ள ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியல. அதான் வரக்கூடாது ஒரே போலீஸ் எல்லாம் உள்ளே போயிட்டேன். அது அப்போ புதிய தலைமுறை, தினத்தந்தி டிவி, பாலிமர் டிவி இவனுங்கெல்லாம் வந்தானுங்க, ரெக்கார்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் தமிழன்னு சொல்லலைன்னு நிறுத்திவிட்டானுங்க. அப்புறமா புதிய தலைமுறையில் ஏதோ போனெல்லாம் பண்ணினவுடனே, சார் எங்கள் வெப்சைட்டு புதிய தலைமுறை .in.com has got far more viewers than our TV channel.
அப்படின்னு இன்னைக்கு ஒரு புதிய ஒரு ஃபுல் பேஜ் ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. எப்படி எனக்கு படிச்சிருந்தேன். புதிய தலைமுறை .com போட்டேன்னா அது ஃபுல்லாக தமிழில் தான் போட்டிருக்காங்க. அது ஒன்று. இதுக்கெல்லாம் பத்மஸ்ரீ ஸ்ரீதர் சமூக வானொலியின் தந்தை, குரலற்றவர்களான குரல் அப்படின்ட்டு. அது என்னன்னா, சார் சொன்ன மாதிரி யார் வேணாலும் பத்மஸ்ரீ போடலான்னு போது 1976 எமர்ஜென்சியில் தான் ஜாயின் பண்ணுறேன். இந்திரா காந்தி மூச்சு விட்டா கூட அதை கட் பண்ணக்கூடாது ரேடியோவில். அந்த நேரத்தில் ரேடியோவை ஐ ஓப்பன் இட் அவுட் பண்ணி யார் வேணாலும் ரேடியோவில் வந்து பேசலாம் ஓப்பன் பண்ணினேன். அதை தான் எழுதியிருக்கான் புதிய தலைமுறையில். அதோட இன்னொன்று சொல்லணும், இந்த வருஷம் வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்டகரியில் ஜெய்சங்கர் 22 பேர் இந்தியாவிலேருந்து என்னை நாமினேட் பண்ணினான். அதில் 2 பத்மபூஷன். ஒருத்தர் வந்து சேர்மன் பிரசார் பாரதியார் இருந்து ரிட்டையர் ஆனவர், நேரு மியூசியம் இருக்கார். இன்னொருத்தர் டாக்டர் டி ராமசாமி, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி செக்ரட்டரி. காஷ்மீர்லேருந்து ஒரு காஷ்மீரி முஸ்லீம், அதுலேருந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சேர்மன் கஸ்தூரி ரங்கன் போன பிறகு வசுதா காமத் அப்படின்னு 22 பேர். அதில் இன்க்ளூடிங் நம்ம காலம்பாளையத்தில் உள்ள சாருக்காக சொல்லணும், இந்த ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குற என்ன சென்டரு, சி சேவா சென்டர், அதில் உள்ளவங்ககிட்ட தான் போய் இதெல்லாம் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து கம்ப்ரஸ் பண்ணுறேன். 10 சார் இவ்வளோலாம் பண்ணிட்டேன், நானே நாமினேட் பண்ணுவா சார்னு கேட்டான். பண்ணினா ஒய் நாட். அவனும் பண்ணா, என் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணா, எங்கள் வாத்தியாரும் பண்ணாங்க, குருவும் பண்ணினாங்க. ஆனால் அவன் தான் முதல்ல போட்டான். எல்லாத்தையும் பண்ணிட்டேனே சார், இவ்வளோலாம் எடுத்து நானும் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி போடுவான்னா போடுன்னு சொன்னேன். ஸோ அதனால் யார் வேணாலும் பண்ணுங்க. இந்த புதிய தலைமுறை இன்னைக்கு பாருங்கள், புதிய தலைமுறை .com.in ஃபுல் ஸ்டோரி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய சேனலில் பண்ணாங்க, நேஷ்னல் சேனல்லாம் நிறையா. அன்றைக்கே இங்கேருந்து உங்களுக்கு என்னமோ கிடைக்கல, நல்ல ஸ்வீட்டு கிடைக்கல, கிருஷ்ணா ஸ்வீட்லேருந்து தான் வாங்கி கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே ஆன்லைனில் வந்துட்டாங்க எல்லோரும். இந்த டிவி அது இதுன்னு அது ஃபுல் ராத்திரி 11 ஆச்சு 12 ஆச்சு. அதனால் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் என்னென்னமோ வித அவார்டு கிடைக்கணும். அதுக்கு ரொம்ப நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாளைக்கெல்லாம் வரப்போகுது. நிறைய சேனலில் என்னென்னமோ கேட்டிருக்கேன், நிறைய ரெக்கார்டிங்கெல்லாம் கொடுத்துருக்கேன். ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு, ஒரு சேனலாக வந்துட்டுருக்கு. அப்புறம் அண்ணாமலை பிஜேபியிலேருந்து ஃபோன் பண்ணார், சார் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னாரு. வேண்டாம் சார், போடும் சார், நீங்கள் சொன்னதே போடுவிட்டேன். அதனால் நார்மலாக அவங்கெல்லாம் வந்து கொடுக்கணும்னு பேர். வரேன்னு இருக்காரு. இப்போ அவருக்கு இன்னைக்கு பிஜேபி நேஷனல் செக்ரட்டரி கொடுத்துட்டா வருவார். நேற்று எல் முருகன் சார் சொன்னார், நீங்கள் எங்கே இங்கே வந்து நிற்கிறீங்கன்னு கேட்டார் என்கிட்ட. அப்படியே ஓடி வந்து சாப்பிட்டு இருக்கிறவங்க கொடுத்து, நான் தயிர் சாதம், எனக்கு தயிர் அலர்ஜி, அதை தயிர் சாதம் ஊட்டி விட்டார் நேற்று. அதனால் வருவாங்க. அதனால என் பத்மஸ்ரீ அவார்டு நான் இருக்கிறத எப்படி நீங்கள் பயன்படுத்திக்க போறீங்கன்னு தான் தெரியல. எல்லாரும் வருவாங்க சார். இபிஎஸும் வருவார், ஸ்டாலினும் வருவார் சார். எல்லாம் பண்ணுவாங்க. யார் பண்ணணும் இருக்கும் அதெல்லாம் கிடையாது சார். லீட் அண்ட் ரெசிடென்சியும் கண்டக்ட் மீட்டிங் அண்ட் நாலேஜ் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். தென் ஐ டாக் டு சத்ய குரூப் ஆல்சோ. இப்போ நான் பண்ணுறதா பண்ணலாமா, நீங்கள் எதாவது பண்ண மாட்டீங்களா? இல்லை சார், நான் இப்போதைக்கு பண்ண முடியல, அவர் பிஸியாக இருக்காரு, என்னால் அவர் அடிக்கடி வெளியில் போடுவார். அப்புறம் அவருக்கு நிறைய அந்த ப்ரோட்டோகால்லாம் இருக்குதுன்னு சொன்னார். அதாவது ஈ கேனாட் சிம்பிளி கோ அண்ட் அட்டெண்ட் எனி பப்ளிக் ஃபங்க்ஷன், இயர்ஸ் கேட்ட பர்மிஷன் இவர் செல்லிங் மீ. ஸோ சத்தியப்படுத்த சொன்னார் என்கிட்ட, இப்போதைக்கு பார்க்கலாம் சார், நீங்கள் ஏதாவது பண்ணலாம் தான் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் இப்படி மேடம் வந்து ஈவினிங் வந்து இது மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஓகே இது ஆர்கனைஸ் பண்ண சொல்லி ஆரம்பித்தாங்க. ஸோ வி ஷுட் ஃபர்ஸ்ட் தேங்க் சாந்தா சுவாமிநாதன் ஃபார் த கிரேட்டஸ்ட் எஃபர்ட் and arrange this function.
I also, even though it is not, I am also one of the residents, even though I thank on behalf of Kamta Swaminathan, thank you all for sparing your valuable evening time and waited so long patiently and hearing everybody. I hope this achievement is not, it was a very pleasant experience to hear from Dr. Sridhar, and it was quite new to us, subject and everything. So we thank you all for the patience and நீங்கள் பொறுமையாக இருந்து இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே we will have national anthem. I wish Mr. Sangalya Sri to join here. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जगति तरंगा तव शुभ नामे